தமிழ் மருத்துவம் இன்றைக்கான முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆராத்தி. சரிங்களா, நமக்கு ஆராத்தி எடுக்கிறது தமிழ் முறைகளில் ஒரு முக்கியமான முறையாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இது தொன்று தொட்டு பரவி வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா, அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன காரணத்துக்காக அதை நம்ம ஒரு முக்கியமான முறையாக கையில் எடுத்திருக்கோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளக்கம் தெளிவாக புரியும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆராத்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தீயை உருவாக்குதல். சரிங்களா, ஒரு தீயை உருவாக்குறாங்க. அது நம்ம கற்பூரம், ஊதுவத்தி, சாம்பிராணி, யாகம், சரிங்களா, இது போல் பல வகைகளில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த ஆராத்தி என்ன பண்ணுது, அது எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம், அது எதுக்காக தெய்வ வழிபாடுகளில் அதை சேர்த்துக்கிறோம், வெளியில் போயிட்டு வந்தால் எதுக்காக ஆராத்தி எடுக்கிறோம், ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது எதுக்காக ஆராத்தி எடுக்கிறோம். சரியா, இதெல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஆரா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆரா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. சரிங்களா, இது ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக நீங்கள் எடுத்துக்கலாம். பஞ்சபூத சக்திகளில் எல்லா வகையான சக்திகளும் பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில கடவுள்களில் பின்புறமாக ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும். சரிங்களா, தலையை சுற்றி இருக்கும். அதில் பல வகையான ஒளிகள், கதிர்கள் வீசுறதை நீங்கள் பார்க்கலாம். சரியா, அதுதான் ஒரு பாசிட்டிவ் ஆரா. சரியா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரா. அந்த ஆரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நெகட்டிவ் எனர்ஜியால் தாக்கப்படும். சரியா, உங்களோட ஞான சக்தியானது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பல் துலக்குறீங்க, நல்லவைகளே பேசுகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த எனர்ஜியில் சில சமயங்களில் நெகட்டிவிட்டி ஆட் ஆகும். இது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்ணால் காண்பதும் கேட்பதும் பேசுவதும் இது சம்மந்தமாக தான் நெகட்டிவிட்டி ஆட் ஆகுது. சரியா, ஒருத்தர் நீங்கள் வழியில் வந்துட்டு இருக்கும் போது கண்ணா முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா, குடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது உங்களோட மைண்டில் ஃபீட் ஆகுது. சரியா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு சிஇஓவை சந்தித்து உங்களோட சம்பள உயர்வை பற்றி பேசலான்னு போய்கிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் வழியில் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது. சரியா, நம்ம போய் பேசும்போது அவர் எதனா டென்ஷனில் இருப்பாரா, பேசலாமா, இன்னைக்கு நாள் நல்ல நாளா, இது போல் குழப்பங்கள் ஏற்படுறது. இது அந்த பாசிட்டிவான ஒரு ஆரா, பாசிட்டிவ் எனர்ஜியை டைவெர்ட் பண்ணக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. சரியா, இப்படி தான் ஒரு நெகட்டிவிட்டி உருவாகுது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து குழந்தை பேர் முடிந்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, அப்போ உங்களுக்கு ஆராத்தி எடுக்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டில் இருந்த நிறைய குழப்பங்கள், பயம், சரியா அது எல்லாமே உங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாசிட்டிவ்னஸை மறுபடியும் உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் அந்த தீயை பயன்படுத்தி, கற்பூரத்தை பயன்படுத்தி உங்களை சுற்றி, உங்கள் தலையை சுற்றி அந்த பாசிட்டிவிட்டியை மறுபடியும் சுழற்றி விடுறாங்க. சரிங்களா, அதே போல் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், சரிங்களா, மாசுபட்டிருக்கிறது. அது நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரீங்க. சரிங்களா, ஒரு வெளியில் போயிட்டு ஒரு 5 மணி நேரம் பிரயாணத்துக்கு பிறகு வீட்டுக்கு வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி நிறைய தொற்றுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை தீயால், அந்த அனலால், அந்த வெப்பத்தால் அதை தணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பஞ்சபூதங்களில் எந்த பூதத்துக்கிட்ட மாட்டினாலும் சரிங்களா, அந்த பொருளோட வடிவம் மிஞ்சும். ஆனால் தீயில மாட்டினா மட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் அதோட வடிவமே கிடைக்காது. சரிங்களா, சாம்பலாக மாறிவிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி தான் தீ. சரிங்களா, அந்த தீயை பயன்படுத்தி தான் நம்ம பரவக்கூடிய நோய்களையும் தடுக்கிறோம். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் பொசுக்கிறோம்.
இதுதான் வந்து யாகமாக டெவலப் பண்ணுறது. சரிங்களா, யாகம் வளர்க்குறத நீங்கள் பார்க்கலாம். கணபதி யாகம், சரிங்களா, லக்ஷ்மி குபேரன், இது போல் யாகங்கள் வந்து வளர்ப்பாங்க. அந்த யாகங்களில் நிறைய தானியங்கள் போடுவாங்க, நிறைய வந்து மூலிகைகள் போடுவாங்க. அந்த சுவாசம் வந்து நம்மளோட நுரையீரல், சரிங்களா, பிராண சக்தியை க்ளீன் பண்ணோம், கிளீன்சிங் த பிராணா எனர்ஜி. சரிங்களா, ஏன்னா ஆக்சிஜன் தான் வந்து நம்ம உடம்புக்கு இன்டேக் எடுக்கக்கூடியது. அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள், சரிங்களா, சிலவருக்கு சில நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மூலிகைகள் வந்து அந்த பிராணா மூலியமாக உள்ளே போயிட்டு பிராணா சக்தியை க்ளீன் பண்ணுது, உங்களோட நுரையீரலை சுத்தப்படுத்துது. சரிங்களா, ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அப்படி இருக்கும்போது உங்களோட உடல் வந்து மறுபடியும் சீரடையும். சரியா, இதே போல் அந்த யாகத்தில் வந்து நம்ம அமர்ந்து நம்ம அந்த பூஜிக்கிற போது, சரிங்களா, உங்களோட ஞாபகம், ஞான சக்தியானது ஒருமைப்படுது. சரிங்களா, ஒரே ஒரு நேர்கோட்டில் நிற்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க, அந்த தியானத்தில் வந்து நீங்கள் யாகத்தில் அட்டண்டன்ஸ் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட ஞான சக்தி தெளிவடையும். இது போல் எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு சின்ன ஆராத்தியில் இருக்குது. சரிங்களா, ஒரு வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு ஆரா, பாசிட்டிவ் ஆரா, நெகட்டிவ் ஆரா. அந்த ஆராவை நம்மளோட தமிழ் மக்கள், தமிழ் முன்னோர்கள், பண்டைய மனிதர்கள் ஒரு சிறிய கற்பூரத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த ஆராவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பலனையும் கொடுத்துருக்கு. சரிங்களா, அதில் நிறைய பாசிட்டிவ்னஸும் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லா மதங்கள்லையுமே பார்க்கலாம், ஊதுவத்தியை ஏற்றுவாங்க. சரிங்களா, அதே போல் சுழற்றி காமிப்பாங்க. சரிங்களா, அதே போல் சில தீபங்களை ஏற்றுவாங்க, கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதாங்க. பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான பூதம் எதுன்னு சொன்ன தீ. அந்த தீயானதை நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்பை உள்புறமாகவும் சரி வெளிப்புறமாகவும் சரி ஞான சக்தியும் சரி உடல் சக்தியும் சரி கொடுக்க முடியும், க்ளீன் பண்ண முடியும். சரிங்களா, இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் தீக்கான அதிபதியான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை. நீங்கள் எந்த விதமான நெகட்டிவிட்டி இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு நாள் முழுக்க அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருந்துட்டு வாங்க. சரிங்களா, நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து களைப்பாரிட்டு கடவுளை வந்து முழு மனசோடு வேண்டிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களோட ஆறாவை விட்டு வெளியில் போகிறத உங்களால் உணர முடியும். கூடிய விரைவிலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா, அதே போல் தீய எண்ணங்கள் கொண்டு நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். சரிங்களா, இதுவும் நாங்கள் அனுபவபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்க வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு சேருங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.